சொல்லுங்க அனிதா, என் கூட வரீங்களா? வரேன். ஆனா யாராச்சும் பார்த்து ஏதாச்சும் தப்பா நினைச்சிட்டா? யாரும் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. டைம் ஆச்சு, வாங்க போலாம். சரிங்க. நீங்க பைக் ஸ்டார்ட் பண்ணுங்க, போலாம். ஆ, முதல் தடவை ஒரு பொண்ணு பைக்ல ஏத்திருக்கோம். அது நமக்கு பிடிச்ச பொண்ணு. எங்க இங்கே வண்டி நிறுத்துங்க, நான் இங்கே இறங்கிக்கிறேன். மேடம், நான் உங்களை எங்கும் கடத்திட்டு போக மாட்டேன். நீங்க பொறுமையா இறங்கலாம். வயசு மட்டும் தான் இருக்கு. இந்த அம்மா கால் வச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கிறதே இல்ல. அங்கே இங்கே ஓடிட்டே இருக்காவோ. எங்கன போய் தேடுட்டனா? இவன் இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கா? பைக்ல ஒரு பொண்ணு வேற உட்கார வச்சுட்டு வந்திருக்கா. ஓ, இவள எங்கோ பாத்திருக்கோமே. ஆ, இவன மன்னிகாரிக்கு ஃப்ரெண்ட் ஆச்சே. உனக்கு இருக்கு இருடி. தேங்க்யூ சோ மச் அர்ஜுன் சார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு கூட்டிட்டு வராம இருந்தா நான் கண்டிப்பா திருவிழா மிஸ் பண்ணிருப்பேன். இட்ஸ் ஓகே மேடம். சரிங்க, நான் உள்ள போறேன். அப்பா அம்மா தம்பி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னது இது? இந்நேரமா நின்னுட்டு பேசுறாவோ? கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இது முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும். உனக்கு இருக்கு, வாடா மவனே, நீ வீட்டுக்கு வா. அட, அவ போயிட்டானே. திரும்பிட்டா நம்மளே பாத்துருவான். நாம ஓடிடுவோம். கோவில் இன்னும் கொஞ்சம் தூரமா இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் பைக்ல கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். சரி, இந்த சான்ஸ் ஆச்சு கிடைக்கிச்சே. ஐயோ, அண்ணி பேரை சீக்கிரமா வர சொல்லிருந்தாங்களே. சரி சரி, சீக்கிரமா உள்ள போய் சாமி பார்த்துட்டு கிளம்பிடுவோம். ஏமா, எங்க வீட்டுக்காரரு போன் போட்டுருக்காங்கம்மா, கிளம்பி வர சொல்றாங்க. வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறேன்னு சொல்றேன்? இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாமே. இவன் இங்க வந்து 10 நாளைக்கு மேலாச்சு. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போன்னு சொல்றா பாரு. கேடு கட்டு கிளவி, என் உயிரை எடுக்கிறதுனே இருக்கா ரெண்டு பேரும். சரிம்மா, நான் இப்ப கிளம்புறேன். ஆனா வீட்டுக்கு போனதுமே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நீ போன் பக்கத்துல வச்சுக்கோ. என்ன முக்கியமான விஷயமா? மறுபடியும் எவ்வளவு கூட்டிட்டு வர போறான்னு தெரியலையே. முக்கியமான விஷயமா? இப்பவே சொல்லிட்டு போமாக்கா. இப்ப வேண்டாமா, நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் போன்ல சொல்றேன், சரியா? இங்க சொன்னா உன் மருமவன் நெட்டச்சு எங்காச்சும் ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் நாம தான் மாட்டி போச்சுமா. எதுக்கு? திமிர் பிடிச்சவன். என்ன விஷயம்னு தெரிட்டடி நாத்தம் முடிச்சு நாத்து. அப்புறம் பாருண்ண சிரிச்சு நாறு தொங்க விட்டுனா கேளு. சரி சரி, இப்ப இங்கிருந்து கிளம்ப போறான்னு நினைக்கிறேன். நாம இங்கிருந்து ஓடிடுவோம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிம்மாக்கா, போயிட்டு வா. மருமகனை கேட்டுதான் சொல்லிருமா. சரிம்மா. நம்ம மவ இருக்கிற வரைக்கும் என்னையே சுத்தி சுத்தி வருவா. உட்காந்து 4 வாரத்தை பேசுவா. இனி அவ வர வரைக்கும் இப்படி தனியே கிடக்கணும். சரி, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம். அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. இப்படி லவ் சொல்லலாம். சொன்னா வீட்டுப்பாளம் இல்லையானு தெரியலையே. எனக்கு ஏன் அர்ஜுன் சார் நினைப்பாவே இருக்கு. என்னாச்சு எனக்கு? ஓ ஆமாவா? ஓ, ஒரு வாரமா? ஓகே. சரி சரி, கிளம்பி வரேன். அம்மா, அண்ணி. சொல்லு அர்ஜுன். அத்தை தூங்கிட்டு இருக்காங்க, கூப்பிட்டுமா? பரவாயில்ல அண்ணியா, அவங்க தூங்கட்டும். எனக்கு அண்ணி ஒரு வாரத்துக்கு வெளியே ஒர்க் இருக்கு. சோ நான் இப்ப கிளம்ப போறேன். அண்ணன் அம்மா கிட்டயும் சொல்லிருங்க. சரி அர்ஜுன், சொல்லிடுறேன். அப்படியே அர்ஜுன், உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த கேட்கணும். நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட மூடி மறைச்சது இல்ல. இதுவும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இது வரைக்கும் நீ என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னது இல்ல. நானா தான் லைட்டா கண்டுபிடிச்சிருக்கேன். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில சொன்ன போதும். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீ கேளுங்க. அர்ஜுன், அது வந்து என் ஃப்ரெண்ட் அனிதா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா அர்ஜுன்? அனி, அது வந்து அர்ஜுன், என்ன விஷயமா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிருங்க. அப்பதான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பையும் நான் செய்ய முடியும். அனிதா ரொம்ப நல்ல பொண்ணு அர்ஜுன். அண்ணி, இந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லன்ட்டு தான் இருந்தேன் அண்ணி. ஆனா அனிதா மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம எப்படி அண்ணி நான் சொல்லட்டும்? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் சொன்னது இல்ல. ஓ, அப்படின்னா அர்ஜுன் சாருக்கு அனிதாவை பிடிச்சிருக்கு. அண்ணி, நீங்க வேற சும்மா இருங்க அண்ணி. கவலைப்படாத அர்ஜுன். அனிதா கிட்ட நான் பேசுறேன். இனி உன் லவ்வுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. தேங்க்யூ சோ மச் அண்ணி. நான் ரொம்ப கவலையா இருந்தேன் அண்ணி. அவகிட்ட எப்படிதான் இந்த விஷயத்த ஷேர் பண்றதுன்னு. ஏதோ உங்க மூலியமா தான் தெரியணும்னு இருந்திருக்கு. பார்த்து பேசுங்க அண்ணி. சரிங்க சார், நான் பார்த்து பேசுறேன். நீங்க போயிட்டு வாங்க. முதல் தடவையா அர்ஜுன் மூஞ்சில நான் வைக்கத பாக்குறேன். இந்த விஷயத்த அனிதா கிட்ட சொல்லணும். ஆனா எப்படி இந்த லவ் மேட்டர் சொல்லலாம்? அட, அம்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மக்கா. அப்பாக்கு தான் உடம்புக்கு முடியல. வந்து ஒரு பாத்துட்டு போயே. என்னமா சொல்ற? அப்பாக்கு உடம்பு முடியலையா? எனக்கும் ஆசைதான் உங்களை வந்து பாக்கணும்னு. எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து? உங்க மாமியார் கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு வந்து பாத்துட்டு போடி. சரிம்மா, நான் எப்படியாச்சும் வர பாக்க. அப்பாக்கு வேற உடம்பு சரியில்லை. இன்னைக்கு பேச்சு போய் பாத்துட்டு வரணும். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த மாமியார் கிட்ட சண்டை போட்டாச்சு. நான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போய் ஆகணும். கிளவி எந்திரிச்சிருக்கான்னு பாப்போம். என்ன செல்லத்தாயி, உன் மருமவ ஆளையே காணோம். அவளுக்கு என்ன, நல்லா பொங்கி தின்னுட்டு படுத்துட்டு போன் பாத்துட்டு கிடப்பா. என் மருமவளை இப்படிதான் செல்லத்தாயி, எப்ப பார்த்தாலும் அந்த போனையே பாத்துட்டு கிடப்பா. இல்லைன்னா உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடுறா. என்னது, அம்மா வீட்டுக்கு போறாளா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவங்க ஆத்தா வீட்டுக்கெல்லாம் அனுப்பி விட்டா ஒரு பேச்சு கேட்க மாட்டா மருமவ. என் வீட்டுல ஒருத்தர் இருக்க பாருங்க, அவளை எல்லாம் நான் ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறது இல்லை. நடந்து கேட்டது இருந்தாலும் காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடணும். ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுல இருக்கிற கூட்டா போதுமே, அவங்க அம்மாக்காரங்க நல்லா பொடி போட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. மாப்பிள கிட்ட எப்படி இரு, மாமியார் கிட்ட எப்படி இருன்னு. என்ன செய்யறது செல்லத்தாயி, என் மருமவ என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டா. அந்த அளவுக்கு நீ வச்சிருக்கேன்னு சொல்லு. சொன்ன சொல்லுக்கு மருமகாரி எந்திரிச்சு நிக்கணும். அப்பதான் நாம கெத்த இருக்க முடியும். ஏன் மருமவ இருக்க பாரு, நான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னா போதும் பயந்து நடுங்குவா. அந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன்.
பேதில போவ நல்ல மாமியார்கிட்டயும் அதை சொல்லி கொடுத்து நாசமாக்கிருவேன் கேட்டுக்கிட்டு கிளவி. இன்னைக்கு பாப்போடி கிளவி, நீ என்ன பார்த்து பயப்படுறியா இல்ல நான் உன்னை பார்த்து பயப்படுறேன்? நான் சொல்றத கேளு, அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். உன் மருமகாரி ஆடிட்டு அப்பப்போ உங்க அம்மா கறி வீட்டுக்கு போறான்னு சொல்றல, முதல்ல அதை நிறுத்திரு. சரி செல்லதாயி. செல்லதாயி, உன் மரும வாரா. இப்ப பாரு அவ எந்த அளவுக்கு என்ன பார்த்து பயந்து நடந்து போறான்னு. எதே என்ன இவ்வளவு நேரமா வந்து போனை நோண்டிட்டு இருப்ப? எதே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அதே போன் பார்த்துட்டு இருந்தேன். ஏய், என்கிட்ட இந்த திமிரா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமான்னு சொல்லணும், சரியா? அடே எப்பா செல்லத்தை என்ன மிரட்டு மருமவள அப்படியே தான் கைப்படல வச்சிருக்காவோ. இந்த அளவுக்கு மிரட்டுறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. மருமவ பயந்துல நடுங்குறா. நாமளும் நம்ம மருமவ கிட்ட இப்படி ஸ்ட்ரிக்டா இருந்து பழகணும். போய் வெள்ளத்தையாத்தைக்கும் எனக்கும் காஃபி போட்டு கொண்டு வா. இன்னார் வரைக்கும் என்னதான் நோண்டுவி அந்த போன்ல. எதே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதுல நிறைய நியூஸ் எல்லாம் வருது, அதான் பாத்துட்டு இருந்தேன். என்ன நியூஸ் பாத்து கிழிச்ச? பொல்லாத நியூஸ். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு ஊர்ல மருமக போய் மாமியார் கிட்ட கேட்டிருக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரதா. ஆனா மாமியார் என்ன சொல்லிருக்கா, போவாதுன்னு சொல்லிருக்கா. அதனால கோபப்பட்ட மருமகோ மாமியார் திங்கிற சாப்பாட்டுல பேதி மாத்திரை போட்டு கொடுத்துருக்கா. என்னது, பேதி மாத்திரை போட்டுட்டாளா? ஆமாத்தே, அது 1-2 மாத்திரை இல்லத்தே, 4-5 மாத்திரை போட்டுட்டு இருக்கா. பாவம் அவங்க மாமியார் இப்போ ஹாஸ்பிட்டல்ல கிடக்கலாம். இந்த நியூஸ் தான் பாத்துட்டு இருந்தே. சரித்தே, நான் உங்களுக்கும் வெள்ளத்தையத்துக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். என்ன எத்தே அப்படி இன்னொரு விஷயம், இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 4 நாள் தங்கிட்டு வரலான்னு இருக்க. நீங்க என்ன சொல்றீங்க, போலாமா வேண்டாமா? வேண்டான்னு சொல்லிட்டு கொண்டு வர காஃபில பேதி மாத்திரை போட்டாலும் போட்டுருவாளே. சின்ன பொண்ணு, உங்க அம்மா வீட்டுக்கு நீ ஆசைப்பட்டு போருமா? 4 நாள் கூட 2 நாள் தங்கிட்டேன். என்ன அப்படி சம்மந்தி எனக்கு கேட்டேன்னு சொல்லிருமா? அட பயந்தங்கோழி, மருமகளை பார்த்து தொட நினைக்கிட்டல கிடக்கா. இவ என்னமா கெத்து சொத்துனால பேசினா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எப்படியும் நீங்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுதே. உங்க நல்ல மனசு எனக்கு தெரியாதா? சரிதே, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். காஃபியை பார்த்து பத்திரமா போட்டு கொண்டு வா மருமவள. சரிதே. சில தை. ஐயோ கடவுளே, இப்ப இவ்வளவு வேற சமாளிக்கணுமா? பாத்தியா விளையமாக்கா, என் மருமவ என்ன செஞ்சாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வா. என்னடா இது மருமவளையும் அவங்க அம்மா வீட்டுக்கு போறக்கு விட்டுட்டான்னு நினைக்காத. அப்பப்போ இவளுங்களை விட்டு பிடிக்கணும், அப்பதான் இவளுங்க நம்ம கைக்குள்ள இருப்பாளுங்க. நீயும் இப்படியே மருமவ கிட்ட கெத்தா இருக்கணும், சரியா? ஏலே தொப்பி மண்டியா, நாசமா போறவனே, நீ எல்லாம் எப்படி என் வயித்துல வந்து பிறந்த? ஏமா சும்மா சும்மா என்ன புடிச்சு திட்டிட்டு இருக்க? உன்னை திட்டாம உன் பொண்டாட்டி திட்டாள? சொல்ல, உன் பொண்டாட்டி திட்டா. போனா போய் ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணல. அவங்க வீட்டுல மருமக இருக்காதானே, இப்பதான் ஊரா சுத்திட்டு இருக்காளா? போய் அங்க உட்காந்துட்டு சாப்பிட்டு கிடக்கா. இங்க யாரும் சாப்பாடு செஞ்சு போடுவா? கேனப்பையில ஒரு பேச்சு கேட்காம இருக்கியே, சீ. ஏமா சும்மா சும்மா என்ன திட்டாதுமா, நான் போன் போட்டு அவளை வர சொல்லிருக்கேன். அவ இன்னைக்கு கிளம்பிருப்பா. வரட்டு இன்னைக்கு அவ 4 வார்த்தை நாக்கு புடுங்குற மாதிரி கேட்கலனா கேளு. என்னத்த ஏதோ 4 வார்த்தை நாக்கு அது இதுன்னு ஏதோ கேட்டுச்சு. இப்ப இவகிட்ட சண்டைக்கு நின்னா வீட்டு வேலை எதையும் செய்ய மாட்டான், சும்மா அப்படியே பிளேட்டை மாத்திருவோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமவள, உன்னை பத்தி தான் 40 வார்த்தை நல்லதா பேசிட்டு இருந்த. நீ போமா, நீ போய் ரெஸ்ட் எடு, நீ இப்பதானே வந்திருக்க. சரிதே. இல்லே உன் பொண்டாட்டி பாத்தியா, இங்க இருந்து போகும்போது நல்லா தீக்குச்சி மாதிரி இருந்தா. இப்ப உங்க அம்மா காரி வீட்டுல நல்லா சொகசா தின்னுட்டு தூங்கிட்டு மூஞ்சில 3 கேஜி தொப்பையை வளர்த்திட்டு வந்திருக்கா. என்னது மூஞ்சில 3 கேஜி தொப்பியா? அப்படின்னா நம்ம மூஞ்சில இடிச்சு கொண்டுருவாளே. சொந்தங்களே, வீட்டு போயிருந்தேன், இப்ப இங்க வந்துட்டியா? என்ன சொல்லி தொலை. எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்த சொல்லுவீங்களே, அது இந்த தடவை நான் சொல்றேன். சரி நீயே சொல்லுமா தாயே. சொந்தங்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஏகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிற சொந்தங்களே, பாய்.